என் பெயர் காயத்ரி. எனக்கு 30 வயது ஆகிறது. நான் ஒரு மருத்துவமனையில் வேலை செய்கிறேன். நான் ஒரு செவிலியர். என் வேலை நோயற்றவர்களுக்கு உதவுவது. அதனால் நான் தினமும் நீண்ட நேரம் வேலை செய்கிறேன். பகல் முழுவதும் வேலை செய்கிறேன். சில சமயங்களில் இரவிலும் வேலை செய்கிறேன். எனக்கு என் வேலை மிகவும் பிடிக்கும். ஏனென்றால் எனக்கு மக்களுக்கு உதவுவது பிடிக்கும். கடந்த வருடம் வரை நான் தனியாக இருந்தேன். எனக்கு காதலனோ அல்லது ஆண் நண்பர்களுக்குள் என்றோ யாருமே இல்லை. காரணம், நான் உடல் மெலிந்தும் கருப்பு நிறமாகவும் பார்ப்பதற்கு சுமாராகவும் தான் இருப்பேன். அதனால் நான் இன்றுவரை தனியாக வசித்து வந்தேன். நான் எப்போதும் வேலை மட்டுமே செய்வேன். வேலை முடிந்ததும் நான் மிகவும் சோர்வாக இருப்பேன். வேலை முடிந்த பின்பும் விடுமுறை நாட்களிலும் என் அம்மாவை சந்திப்பேன். என் தாய் ஒரு சிறிய கிராமத்தில் வசிக்கிறார். அவர் வயதானவர். அதனால் அவருக்கும் உதவு எனக்கு பிடிக்கும். என் வாழ்க்கை இப்படியே அமைதியாகவும் எளிமையாகவும் இருந்தது. ஒருநாள் திடீரென ஒரு பகிரங்க மாற்றம் ஏற்பட்டது. எங்கள் மருத்துவமனைக்கு ஒரு புதிய டாக்டர் வேலைக்கு வந்தார். அவர் பெயர் ரவி. என்னை விட இளையவர். அவருக்கு 28 வயதாகிறது. அவர் மிகவும் அழகானவர். உயரமாகவும் பழுப்பு நிற முடியுடனும் நீல நிற கண்களுடனும் இருந்தார். அவர் நிறைய புன்னகை. அவர்களுக்கும் அவரை பிடிக்கும். ஏனென்றால் அவர் நட்பாகவும் அன்பாகவும் இருக்கின்றார். முதலில் ரவி என்னை கவனிக்க மாட்டார் என்று நினைத்தேன். ஏனென்றால் நான் மிகவும் அழகாக இல்லை. நான் ஒரு சாதாரண பெண். நான் ஆடம்பரமான ஆடைகளை அணிவதில்லை. எனக்கு நீண்ட அழகான முடியும். இல்லை, ரவி என் மீது ஆர்வம் காட்டுவார் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் சில நாட்களுக்குப் பிறகு ரவி என்னுடன் பேசத் தொடங்கினார். அவர் எப்போதும் என்னிடம் அன்பாக இருந்தார். அவர் நான் எப்படி இருக்கிறேன் என்று அடிக்கடி கேட்டார். தினமும் என்னை பார்த்து புன்னகைத்தால் நான் ஆச்சரியப்பட்டேன். ரவி போன்ற அழகான ஒருவர் என்னை போன்ற சாதாரண ஒரு பெண்ணிடம் இவ்வளவு ஆர்வம் காட்டுவார் என்று நான் நினைக்கவில்லை. ஒருநாள் ரவி மருத்துவமனையிலிருந்து காரில் வெளியே செல்லும்போது நான் பேருந்திற்காக காத்துக் கொண்டிருப்பதை பார்த்து அவர் வீட்டிற்கு போக லிப்ட் வேண்டுமே என்று கேட்டார். நான் யோசிக்காமல் ஆம் என்றேன். அவர் தனது காரில் என்னை வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். அது ஒரு நல்ல சொகுசு கார். நாங்கள் வீட்டிற்கு செல்லும் முழு வழியிலும் பேசினோம். நாங்கள் எங்களுடைய வேலை, எங்கள் வாழ்க்கை மற்றும் எங்கள் குடும்பங்களைப் பற்றி பேசினோம். அவரிடம் பேசுவது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ரவி பேசுவது நிம்மதியாக இருந்தது. அதற்குப் பிறகு ரவி அடிக்கடி என்னை வீட்டில் அழைத்துச் சென்றார். சில சமயங்களில் அவர் எனக்கு காபி அல்லது டீ கொண்டு வருவார். வேலை நேரத்தில் மதிய உணவின் போது நாங்கள் சாப்பாட்டு அறையில் ஒன்றாக அமர்ந்து பேசினோம். நான் அவரை மேலும் மேலும் விரும்ப ஆரம்பித்தேன். தினமும் அவரை பார்க்க ஆவலுடன் இருந்தேன். பிறகு ஒரு வார இறுதியில் ரவி என்னிடம் சினிமாவுக்கு போக விரும்புகிறாயா என்று கேட்ட. எங்கள் இருவருக்கும் ஒரே நாள் விடுமுறை இருந்தது. அதனால் நான் ஆம் என்று நாங்கள் ஒன்றாக ஒரு படம் பார்க்கப் போனோம். படம் முழுவதையும் சரியாக பார்க்க முடியாமல் என் பார்வை அதிகமாக ரவியின் மேலே இருந்தது. படம் பார்த்த பிறகு நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம். நாங்கள் மணிக்கணக்கில் பேசிக்கொண்டே நடந்தோம். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். ரவி என்னை விரும்பிய அளவுக்கு நானும் அவரை விரும்புகிறேன் என்று நினைத்தேன். ஆனால் சில நாட்களுக்குப் பிறகு ரவி எனக்கு அதிர்ச்சியான ஒன்றை கூறினார். அவர் என்னிடம், காயத்ரி, நான் உனக்கு ஒன்று சொல்ல வேண்டும். எனக்கு திருமணம் ஆகிவிட்டது என்றால் அதைக் கேட்டதும் என் இதயம் உடைந்து போனது. நான் அதிர்ச்சி அடைந்தேன். அவருக்கு மனைவி இருப்பதே இதுவரை எனக்கு தெரியாது. அவர் தன் மனைவியைப் பற்றி ஒருபோதும் பேசியதில்லை. அவர் திருமணம் மோதிரமும் அணிந்திருக்கவில்லை. ரவி தனக்கு 5 ஆண்டுகளாக திருமணமாகிவிட்டதாக விளக்கினார். அவருடைய மனைவியின் பெயர் லதா. அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை என்றும் அவர் தனது திருமணத்தின் மகிழ்ச்சியாக இல்லை என்றும் சொன்னார். அவர்களுக்கிடையில் பொதுவான விஷயங்கள் அதிகமில்லை என்றும் கூறினார். அவர்கள் அதிக நேரம் ஒன்றாக செலவிடுவதில்லை என்றும் சொன்னார். அவர்களுக்கு வெவ்வேறு ஆர்வங்கள் இருந்தன. ரவி என்னுடன் மேலும் செலவிட விரும்புவதாக கூறினார்.
ஏனென்றால் நான் அவரை மகிழ்ச்சியாக வைத்திருந்தேன். அவர் என்னுடன் நிம்மதியாக இருப்பதாக கூறினார். என்னுடன் பேசுவது எளிது என்றும் என்னுடன் இருப்பது அவருக்கு பிடித்திருந்தது என்றும் கூறினார். எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. எனக்கும் ரவி மிகவும் பிடித்திருந்தது. ஆனால் நான் அவர்கள் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த விரும்பவில்லை. நான் நிறைய யோசிக்க ஆரம்பிப்பேன். ரவிக்கு ஏற்கனவே ஒரு மனைவி இருக்கும்போது ஏன் என்னை விரும்புகிறார் என்று யோசிப்பேன். அவருடைய மனைவி எப்படியும் மிகவும் அழகாக இருப்பார். அவர் ஏன் என்னுடன் நேரம் செலவிட விரும்பினார் என்று எனக்கு புரியவில்லை. நான் தினமும் அதைப் பற்றி யோசித்தேன். நான் குழப்பம் அடைந்தேன். ரவியை தொடர்ந்து பார்க்க வேண்டுமா அல்லது நிறுத்த வேண்டுமா என்று எனக்கு தெரியவில்லை. நான் யாரையும் காயப்படுத்த விரும்பவில்லை. ஆனால் அவருடன் நேரம் செலவிடுவதில் நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். சில நாட்களுக்குப் பிறகு ஏதோ நடந்தது. நான் நகரத்தின் ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு சென்றேன். நான் அங்க பொருட்களை வாங்க சென்றிருந்தேன். நான் நடைபாதைகள் நீ வழியாக நடந்தபோது ஒரு ஆணின் குரலை கேட்டேன். அது ரவிதான். அவர் ஒருவருடன் பேசிக் கொண்டிருந்தார். அவரை என்னை பார்ப்பதற்கு முன் நான் அவரைக் கண்டேன். அவர் ஒரு பெண்ணுடன் இருந்தார். அது அவருடைய மனைவி லதா என்று நான் யோகித்தேன். லதா மிகவும் அழகாக இருந்தார். அவள் உயரமாக நேர்த்தியாக இருந்தால், அவள் ஒரு நடிகையைப் போல் இருந்தால், அவள் விளைவு உயர்ந்த ஆடைகளை அணிந்திருந்தாள், அவள் அவர்களுடன் சிரித்து பேசிக் கொண்டிருந்தாள். அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். நான் வருத்தப்பட்டேன். கண்கள் கலங்கியது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. நான் விரைவாக சூப்பர் மார்க்கெட்டை விட்டு வெளியேறினேன். அவர்கள் என்னை பார்க்க நான் விரும்பவில்லை. நான் வீட்டிற்கு சென்று அதைப் பற்றி யோசித்தேன். நான் குழப்பமாக உணர்ந்தேன். ரவிக்கு அழகாக மனைவி அவர்களுடன் சிரித்து பேசிக் கொண்டிருந்தாள். அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். நான் வருத்தப்பட்டேன். கண்கள் கலங்கியது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. நான் விரைவாக சூப்பர் மார்க்கெட்டை விட்டு வெளியேறினேன். அவர்கள் என்னை பார்க்க நான் விரும்பவில்லை. நான் வீட்டிற்கு சென்று அதைப் பற்றி யோசித்தேன். நான் குழப்பமாக உணர்ந்தேன். ரவிக்கு அழகாக மனைவி இருக்கும்போதே ஏன் என்னுடன் நேரம் செலவழித்தார்? ஏன் என்னுடன் பேசத் தொடங்கினார்? நான் என் சூழ்நிலையைப் பற்றி யோசிக்க ஆரம்பித்தேன். ரவி வாழ்க்கை நான் இன்னொரு பெண்ணாக இருக்க விரும்பவில்லை. நான் சரியான முடிவை எடுக்க விரும்பினேன். ஆனால் அது கடினமாக இருந்தது. நான் ரவியுடன் பேச வேண்டும் என்று, அதற்கென்று என்ன செய்வது என்றும் கண்டுபிடிக்க வேண்டும் என்று யோசிக்க ஆரம்பித்தது. அன்றிரவு என்னால் தூங்க முடியவில்லை. ரவியைப் பற்றிய யோசித்துக் கொண்டிருந்தேன். அவர் என்னிடம் எவ்வளவு அன்பாக இருந்தால், அவருடன் நேரம் செலவிடுவதை நான் எவ்வளவு ரசித்தேன் என்று நினைத்து கவலை கொண்டேன். ஆனால் அவரது மனைவியைப் பற்றி யோசித்தேன். அவள் அழகானவள், பரிபூரணமாகவும் இருந்தாள். அழகான மனைவி இருக்கும்போது ரவி ஏன் என்னை போன்ற ஒருத்தியுடன் இருக்க பிரிவு எடுப்பார் என்று எனக்கு புரியவில்லை. அடுத்த நாள் நான் சோர்வாகவும் சோகமாகவும் வேலைக்கு சென்றேன். ரவியை நான் பார்க்க விரும்பவில்லை. ஆனால் அவரிடம் பேசிதான் ஆகஸ்ட் வேண்டும் என்று எனக்கு தெரியும். நான் அவரை பார்த்தபோது எல்லாம் சாதாரணமாக இருப்பது போல புன்னகைத்தார். ஆனால் என்னால் அப்படி புன்னகைக்க முடியவில்லை. உண்மையில் என்ன நடக்கிறது என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டும். ரவி நம் பேச வேண்டும் என்று அவர் குழப்பமாக என்னை பார்த்தார். என்ன ஆச்சு காயத்ரி என்று கேட்டார். நான் உங்களை சூப்பர் மார்க்கெட் உங்கள் மனைவியுடன் பார்த்தேன் என்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தீர்கள். நீங்கள் அவளுடன் மகிழ்ச்சியாக இருந்தால் ஏன் என்னுடன் நெருக்கமாக பேசுகிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை என்று ரவி சோகமாக எண்ணி பார்த்தார். நான் மகிழ்ச்சியாக இல்லை. காயத்ரி என்றார். லதாவுக்கும் எனக்கும் இருப்பது உங்களுக்கும் எனக்கும் இருக்குமா? அதே இணைப்பு இல்லை என்றார். உங்களுடன் நான் நானாக இருக்க முடியும். நீங்கள் என்னை உயிருடன் உணர வைக்கிறீர்கள் என்றால் என்ன சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. எனக்கு ரவியை பிடித்திருந்தது. ஆனால் யாருடைய திருமண வாழ்க்கையும் உடைவதற்கு நான் காரணமாக இருக்க விரும்பவில்லை. யோசிப்பதற்கு சிறிது நேரம் கொடுக்க முடிவு செய்தேன். ரவி எனக்கு யோசித்து நேரம் தேவை என்று கூறினேன்.
அடுத்து சில நாட்களில் நான் எல்லாவற்றையும் பற்றி யோசித்தேன். என் சிறந்த தோழி ராதிகாவிடம் பேசினேன். அவரிடம் ரவியைப் பற்றி கூறினேன். ராதிகா எப்போதும் என்னிடம் நேர்மையாக இருப்பாள். அவள் என்னிடம், காயத்ரி, உன்னுடன் முழுமையாக இருக்கக்கூடிய ஒருவருக்கு நீ தகுதியானவள், குறைகளை ஏற்றுக்கொள்ளாதே என்றாள். அவள் சொல்வது சரி என்று எனக்கு தெரியும். என் சொந்த மகிழ்ச்சி மற்றும் வாழ்க்கையில் நான் என்ன விரும்புகிறேன் என்பதைப் பற்றி நான் சிந்திக்க வேண்டும். ஒரு வாரம் கழித்து ரவியை என்னை கூப்பிட்டார். சந்திக்கவும் பேசவும் விரும்பினார். நான் பதட்டமாக இருந்தேன். ஆனால் அவரிடம் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். நாங்கள் ஒரு பூங்காவில் சந்தித்தோம். நான் எப்படி உணர்ந்தேன் என்று அவரிடம் கூறினேன். ரவி, நான் உன்னை பற்றி கவலைப்படுகிறேன். ஆனால் நான் இந்த சூழ்நிலையில் இருக்க முடியாது என்றேன். நீ உண்மையில் என்ன வேண்டும் என்று முடிவு செய்ய வேண்டும். நீ லதாவுடன் மகிழ்ச்சியாக இல்லை என்றால் அவரிடம் மனம் விட்டு பேச பழக வேண்டும். ஆனால் இன்னொரு பெண்ணாக நான் உன் வாழ்க்கையில் இருக்க முடியாது என்று ரவி சோகமாக என்னை பார்த்தார். ஆனால் நான் சொன்னதை புரிந்து கொண்டால், காயத்ரி, நான் உன்னை பற்றி கவலைப்படுகிறேன் என்றார். நான் எல்லாவற்றையும் பற்றி யோசிப்பேன். நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றார். பின்பு நானும் நீங்களும் உங்கள் மனைவியோடு சேர்ந்து சந்தோஷமான வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன் என்று இருவரும் ஒருவரை ஒருவர் கண்களை பார்த்து சிறிது புன்னகைத்துக் கொண்டு நாங்கள் விடை பெற்றோம். நான் வீட்டிற்கு நடந்தேன். வருத்தமாகவும் பலவீனமாகவும் உணர்ந்தேன். நான் சரியான முடிவைதான் எடுத்து என்று எனக்கு தெரியும். ஆனால் அந்த முடிவை எடுப்பது எளிதானது அல்ல. வாழ்க்கை பல கடினமான தேர்வுகளால் நிறைந்தது. ஆனால் சில சமயங்களில் நம் வாழ்க்கையில் நமக்கு எது சிறந்தது என்பதை மட்டுமே தேர்ந்தெடுக்க வேண்டும். நம் வாழ்க்கையில் தேவையில்லாததையும் நம் மனதை புண்படுத்திக் கொண்டே இருக்கும் செயல்களையும் நாம் ஒருபோதும் விரும்பவே கூடாது. இந்த விஷயத்தில் நான் மிகவும் சரியானதை செய்துள்ளேன். அதனால் நான் மிகவும் வளமாக இருப்பதாக உணர்ந்தேன். காலடிகளை வேகமாக எடுத்து வைத்து நான் என் வீட்டை நோக்கி நடந்தேன். எனது மகள் மிகவும் சோம்பேறி இயல்புடையவள். அதனால் எனது மருமகனுக்கு எரிச்சல் ஏற்பட்டது. ஒருநாள் இரவு 1 மணி அவன் என்னை தன் அறைக்கு அழைத்து, இன்று என் மனைவி தூங்கிக் கொண்டிருக்கிறாள். இப்படிப்பட்ட நிலையில் நான் எப்படி இருக்க முடியும் என்று கூறி என்னை அவனது படுக்கையில் படுக்க வைத்தான். நானும் என் மகளின் நலனுக்காக அன்று படுக்கைக்கு சென்றேன். நான் என் மகளுக்கு 25 வயதில் திருமணம் செய்து வைத்தேன். அவள் எனக்கு ஒரே மகள் என்பதால் அவளை மிகவும் பெருமையுடனும் வளர்த்தேன். அவளுக்கு வீட்டு வேலைகளை செய்யும் பழக்கமில்லை. அதனால் எனக்கு ஒரு நல்ல மருமகன் தேவைப்பட்டான். பல வருடங்களாக தேடிய பிறகு எனக்கு விருப்பமான மருமகன் கிடைத்தான். அவன் அந்த வீட்டில் ஒரே மகனாக இருந்தான். அவனுக்கு பெற்றோர் இல்லை, உடன் பிறந்தவர்களும் இல்லை. அவனுக்கு நல்ல வேலை மற்றும் சொந்த வீடு இருந்தது. என் மகளுக்கு இது மிகவும் நல்ல உறவாக இருந்தது. அதனால் நான் உடனடியாக திருமணம் ஏற்பாடு செய்தேன். நான் என் மகளின் திருமணத்தை செய்து வைத்தேன். ஆனால் திருமணத்திற்குப் பிறகு நான் எதிர்பார்த்தது எதுவும் நிறைவேறவில்லை. என் மகள் தன் கணவனை சரியாக கவனிக்கவில்லை என்பது எனக்கு தெரியவில்லை. அதனால்தான் அவரிடமிருந்து 6 மாதங்கள் ஆகியும் இன்னும் சந்தோஷமான செய்தி எதுவும் வரவில்லை. திருமணத்திற்கு முன் நான் அவளுக்கு நன்றாக அறிவுரை கூறியிருந்தேன். அவள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டாள். ஆனால் திருமணமாகி சில மாதங்களுக்குப் பிறகு அவளைப் பற்றி சில புகார்கள் கேட்க ஆரம்பித்தேன். முதலில் அவளது சோம்பேறித்தனத்தை என் மருமகன் பொறுத்துக் கொண்டான். ஆனால் இப்போது அவன் 2 வீடுகளின் பொறுப்பை பார்க்க வேண்டியிருந்ததால் இருவருக்கும் எரிச்சல் ஏற்பட்டது. ஒருநாள் என் மகளைப் பற்றி தெரிந்து கொள்ள அவர்கள் வீட்டிற்கு செல்ல முடிவு செய்தேன். அங்கு 2 நாட்களுக்கு இருந்தேன். 2 நாட்களுக்குப் பிறகு நான் வீட்டிற்கு செல்லும்போது என் மகள் என்னை தடுத்து, அம்மா, இப்பொழுது எனக்கு மிகவும் சோர்வாக இருக்கிறது. இன்னும் சில நாட்கள் எனக்கு உதவியாக இங்கேயே இருங்கள். வீட்டிற்கு சென்று நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கூறினால் என் மகளின் சோம்பேறித்தனத்தை நான் அறிந்திருந்தேன். கடந்த 2 நாட்களாக அவள் வேலையிலிருந்து பின்வாங்குவதை நான் கவனித்திருந்தேன். அவளது சோம்பேறித்தனத்தை பார்த்து எனக்கு பயம் ஏற்பட்டது.
இதனால் என் மருமகன் ஒருநாள் அவளை விட்டு விலக முடிவு செய்யலாம் என்று பயந்தேன். என் மருமகன் அவளது சோம்பேறித்தனத்தை மிகவும் அமைதியாக பொறுத்துக் கொண்டார். ஆனால் எந்த மனிதனின் கோபமும் ஓரளவுக்கு மேல் வெளிப்பட்டுவிடும். ஒரு நாளிரவு எனது மருமகன் என் அறைக்கு வந்து, அத்தை பாருங்கள், உங்கள் மகள் எவ்வளவோ ஆழமாக தூங்குகிறாள். இப்பொழுது எங்கள் திருமணம் முடிந்த 6 மாதங்கள் ஆகிவிட்டன. என் மனைவி இந்த 6 மாதங்களில் 6 வருடங்கள் சென்றது போல் செய்துவிட்டாள். கணவனுக்கும் நேரம் கொடுக்க வேண்டும் என்று அவளுக்கு தெரிய வேண்டும். அவளுக்கு தூக்கம் ஏன் இவ்வளவு முக்கியமாக இருக்கிறது என்று எனக்கு புரியவில்லை. உண்மையே சொல்ல வேண்டும் என்றால் அவள் என்னிடம் எந்த ஆர்வத்தையும் காட்டவில்லை. அவளுக்கு என் மீது காதல் இல்லையே, எப்போது பார்த்தாலும் தூங்கிக் கொண்டிருக்கிறாள். இப்போது அவளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயத்தை சொல்லி சொல்லி எனக்கு தலைவலி வருகிறது. அதனால்தான் நான் இங்கு தனியாக தூங்குகிறேன் என்று கூறினான். மருமகனின் வார்த்தைகளைக் கேட்டு நான் மிகவும் கவலைப்பட்டேன். என் மருமகன் என் மகளைப் பற்றி முழுமையாக திருப்தி அடையவில்லை என்று தோன்றியது. நீங்கள் எந்த கவலையும் கொள்ள வேண்டாம், நான் என் மகளிடம் பேசுகிறேன் என்று அவனிடம் கூறினேன். அந்த இரவு என் கண்களில் தூக்கமில்லை. காலை விரைவாக விடியட்டும், நான் என் மகளிடம் பேச வேண்டும் என்று நினைத்தேன். காலையில் மருமகன் அலுவலகத்திற்கு சென்றவுடன் நான் என் மகளிடம் பேச முடிவு செய்தேன். என் மகள் திருமணத்திற்குப் பிறகு கணவனை எப்படி மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் என்று நான் உனக்கு கற்பிக்க வேண்டும். உன் தூக்கம் எவ்வளவோ ஆழமாக இருக்கிறது என்று நான் பார்த்தேன். உன் கணவனுக்கு உன் தூக்கத்தால் எவ்வளவு பாதிப்போ ஏற்படுகிறது என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டேன். அதற்கு என் மகள், அம்மா, என் தூக்கத்தைப் பற்றி பேச வேண்டாம் என்று கூறினாள். அவளுக்குதான் எவ்வளவு நேரம் தூங்குகிறாள் என்று அப்போது தெரியவில்லை. இருப்பினும் நான் அவளுக்கு புரிய வைக்க முயற்சித்தேன். அந்த நாளிரவில் மருமகன் வெளியே இல்லை. அப்போதா அவர் மகளுடன் அறையில்தான் இருக்க வேண்டும். அவர்களுக்குடையே எல்லாம் சரியாக இருக்கிறதா இல்லையா என்று பார்க்க நான் அவர்கள் அறைக்கு அருகில் சென்றேன். அங்கு சென்று அவர்கள் அறைக்குள் எட்டி பார்த்தேன். உள்ளே மருமகன் அறையின் ஜன்னலை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான். ஆனால் என் மகள் ஆழ்ந்த உறக்கத்திலிருந்தால் காலை நேராய் என் பேச்சு அவள் மீது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை என்பதை நினைத்து நான் கவலை அடைந்தேன். நான் அங்கிருந்து வெளியேற ஆரம்பித்தபோது என் கால் தவறி கீழே விழுந்தேன். என் சத்தம் கேட்டு மருமகன் வெளியே ஓடிவந்தார். அத்தே, இந்த நேரத்தில் நீங்கள் எங்கள் அறைக்கு வெளியே என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டான். காலையில் நான் என் மகளுக்கு அறிவுரை கூறியிருந்தேன். இன்று அவள் தூங்குகிறாளா என்று பார்க்க வந்தேன் என்றேன். அதற்கு மருமகன், என் மனைவி எவ்வளவோ அறிவுரை கூறினாலும் எந்த பயனும் இல்லை. நான் இப்போது அவளைக் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டேன். நீங்கள் அவளுக்கு தேவையில்லாமல் டென்ஷன் கொடுக்க வேண்டாம். அதனால்தான் இப்போது உங்களுக்கு காயம் ஏற்பட்டது என்று கூறினான். பின்னர் மருமகன் என்னை தூக்கி என் கையை அவன் கையில் பிடித்து என்னை என் அறைக்கு அழைத்துச் செல்ல ஆரம்பித்தான். என் அறையில் வந்தவுடன் மருமகன் அடிபட்ட என் கால்களை அழுத்த ஆரம்பித்தான். அவனது தொடுதலால் நான் வெட்கப்பட்டேன். நீங்கள் வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று அவன் கூறினான். மருமகன் மிகவும் தைரியமான இயல்புடையவனாக இருந்தான். ஆனால் எனக்கு இது எல்லாம் புதிதாக இருந்தது. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எங்களுக்கு இடையே ஒரு புதிய உறவு வளர ஆரம்பித்தது. அவன் என் அடிபட்ட கால்களை தடவிவிட்டான். அந்த நேரத்தில் மருமகனின் கண்கள் என் மீது வித்தியாசமாக திரும்பின. அந்த நேரத்தில் எனக்கு அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் இன்னும் அழகாக இருக்கின்றேன். நான் முன்பு இருந்தது போலவே இளமையாக இருக்கின்றேன். பின்னர் மருமகன் என்னிடம், அத்தே, உங்கள் மகளை விட நீங்கள் அதிக அழகாக இருக்கிறீர்கள். நீங்கள் இன்னும் இளமையாக தோன்றுகிறீர்கள் என்று கூறினான். அவனது வார்த்தைகளைக் கேட்டு நான் சிரித்தேன். பின்னர் வரும் நாட்களில் நான் என் மகளுக்கு எல்லாவற்றையும் கற்பிக்க முயற்சித்தேன். அவள் என்னிடம் வீட்டு வேலைகளை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தால் என் மகள் வீட்டிற்கு சென்ற பிறகு நான் 2 வேளை உணவு உண்பதே மறந்துவிட்டேன். ஓரிரவு பாத்திரங்களின் சத்தம் கேட்டது. உடனே அறையில் இருந்து வெளியே வந்தேன். என் மருமகன் சமையல் அறையில் இருந்து
உணவு தட்டை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான். என்னை பார்த்தவுடன் அவன் அதிர்ச்சியடைந்தான். இரவில் உணவு தட்டு எடுத்துக்கொண்டு எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்டேன். மிகவும் பசி எடுக்கிறது. நீங்கள் செய்த சுவையான உணவுகளின் சுவை திடீரென்று எனக்கு நினைவுக்கு வந்தது. அதனால் சிறிது உணவு உண்ணலாம் என்று வந்தேன். வாருங்கள், நாம் இருவரும் ஒன்றாக உட்கார்ந்து உண்போம் என்று கூறி மருமகன் என்னை டைனிங் மேஜையில் உட்கார சொன்னான். அவன் எனக்கு உணவு பரிமாற ஆரம்பித்தான். அவன் எனக்கு உணவு பரிமாறும்போது அவன் என் கண்களைத் தொடர்ந்து பார்த்தான். சில நொடிகளில் நான் 2 உருண்டைகள் உண்டு தண்ணீர் குடித்ததும் என் வயிறு நிரம்பிவிட்டது என்று மருமகனிடம் கூறினேன். ஆனால் மருமகன் மீண்டும் உண்ண வற்புறுத்தினான். ஆனால் இப்போது நான் அவனுக்கு உணவு பரிமாற ஆரம்பித்தேன். அப்போது அவன் என்னுடன் மிகவும் விசித்திரமாக நடந்து கொண்டார். என்னால் அவனைத் தடுக்க முடியவில்லை. நான் மருமகனிடம், இன்று சில மாணவர்கள் வீட்டை வாடகைக்கு எடுக்க கேட்டிருக்கிறார்கள். உங்கள் வீட்டின் மேல் அறை காலியாக உள்ளது. அந்த அறையை வாடகைக்கு விடலாமா என்று கேட்டேன். அதற்கு மருமகன் மறுத்துவிட்டான். ஆனால் அந்த அறையை அவன் வீணாக பூட்டியே வைத்திருந்தான். பின்பு நான் வேறு எதுவும் கூறவில்லை. ஆனால் மறுநாள் இரவு மருமகன் தன் எல்லையை மீறினான். அவன் என் அறைக்கு வந்து என் கையை பிடித்து தன் அறைக்கு அழைத்துச் சென்றான். நான் மிகவும் பயந்து போனேன். என்ன செய்றீங்க என்று கேட்டேன். அவன் எனக்கு ஒரு குட்டையான நைட்டியை கொடுத்து, இதை அணிந்து வாருங்கள் என்று கூறினார். அவனது வார்த்தைகளைக் கேட்டு நான் அதிர்ச்சியடைந்தேன். நீ என்ன சொல்கின்றாய்? நான் உன் மாமியார், அதை மறந்துவிடாதே என்று கூறினேன். அதற்கு அவன், இன்று உங்கள் மகள் தூங்கிவிட்டாள். இப்படி இருக்கும்போது நான் என் வீட்டில் மற்ற வேலைகளை உங்களிடமிருந்து முடிக்க வேண்டும். இல்லையா, இந்த நைட்டியை நான் என் மனைவிக்காக வாங்கியிருந்தேன். ஆனால் அவள் அதை அணியவில்லை. இப்போது நீங்கள் இந்த நைட்டியை அணிந்து இங்கே வாருங்கள் என்று கூறினார். மருமகனின் வார்த்தைகளைக் கேட்டு நான் மிகவும் பயந்துவிட்டேன். நான் உன் மாமியார், நீ அதை மறக்கக்கூடாது என்று கோபமாக கூறிவிட்டு அங்கிருந்து வெளியேறினேன். மறுநாள் என் மகள் எழுந்து காலை உணவு தயாரித்துக் கொண்டிருந்தாள். உணவு உண்ணும்போது நான் அவள் கையில் அந்த நைட்டியை கொடுத்து, நீ எப்பொழுதும் மாறமாட்டாய் என்று தோன்றுகிறது. அதனால் நான் இங்கிருந்து செல்கிறேன். உன் சோம்பேறித்தனமான காரணத்தால் உன் கணவன் இந்த நைட்டியை எனக்கு கொடுத்து தன் விருப்பத்தை வெளிப்படுத்தினான். உன் காரணத்தால் நான் அவன் பேச்சை எல்லாம் கேட்க வேண்டியதாக இருந்தது. நீ உன் கணவனை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியவில்லை என்றால் உன் பிறப்பு வீண் என்று கூறினேன். என் வார்த்தைகளைக் கேட்டு அவள் அழ ஆரம்பித்தாள். அம்மா, சில நாட்களாக என் நன்மைக்காக நீங்கள் என்னை சரி செய்ய முயற்சிக்கிறீர்கள். எனக்கு எல்லாம் புரிகிறது. ஆனால் நான் தூங்காமல் இருக்க மிகவும் முயற்சிக்கின்றேன். ஆனாலும் கூட இரவில் ஆழ்ந்த உறக்கம் எப்படி வருகிறது என்று எனக்கு புரியவில்லை. திருமணமாகி சில நாட்களுக்குப் பிறகுதான் திடீரென எனக்கு இப்படி உறக்கம் வர ஆரம்பித்தது. என் கணவர் என்னைப் பற்றி என்ன சொல்கின்றான் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இதுவரை என் அனுபவத்தில் என் கணவர் என் மீது எந்த ஆர்வமும் இல்லை என்று தோன்றுகிறது என்று கூறினாள். அப்பொழுது என் மகள் தன் கணவனைப் பற்றி பொய் சொல்கிறாளா அல்லது என் மருமகன் தன் மனைவியைப் பற்றி பொய் சொல்கிறானா என்று எனக்கு புரியவில்லை. அதனால் நான் ஒரு திட்டம் தீட்டினேன். அந்த இரவு என் மகளை என் அறைக்கு செல்ல சொல்லிவிட்டு என் மகள் அணியும் வகையில் ஒரு கவன் அணிந்து அவள் அறையில் நான் படுத்துக்கொண்டேன். என் முகத்தின் மீது போர்வை வைத்து மறைத்துக் கொண்டேன். மருமகன் அறைக்கு வந்தபோது நான் மிகவும் ஆச்சரியம் அடைந்தேன். அப்போது மருமகன் என்னை என் மகள் என்று நினைத்து என் கால்களை தொட்டு பார்த்தான். அப்போது எனக்கு அவனுக்கு என் மீது ஏதோ சந்தேகம் வந்துவிடுமோ என்று தோன்றியது. ஆனால் அதே நேரத்தில் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. அங்கு ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. மருமகன் என் கால்களைத் தொடுவதை பார்த்து, அந்தப் பெண், இப்போ நீ என்ன விட்டுவிட்டாய்? இப்பொழுது உன் முட்டாள் மனைவியே உனக்கு நன்றாக தோன்றுகிறாளா என்று கேட்டால், அந்தப் பெண்ணின் வார்த்தைகளைக் கேட்டவுடன் மருமகனின் கை என் கால்களிலிருந்து எடுக்கப்பட்டது. நான் போர்வையின் சிறிய இடைவேளையில் இருந்து எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருந்தேன். ஒரு பெண் மருமகனின் அறைக்கு வந்திருந்தால்
அவள் என் மருமகனின் கையே பிடித்தாள். சிறிது நேரத்திற்குப் பிறகு இருவரும் என் படுக்கையின் அருகில் வருவது தெரிந்தது. அந்தப் பெண், என் மருமகனே, சற்று பொறுமையாக இரு, உன் மனைவி நன்றாக தூங்கிவிட்டாள் என்று முதலில் பார் என்றாள். அதற்கு என் மருமகன், அவள் காலை வரை எழுந்திருக்க மாட்டாள், ஏனெனில் இன்றும் நான் அவளுக்கு குடிநீரில் மாத்திரை கலந்துவிட்டேன் என்று கூறினார். அந்தப் பெண், உன் மனைவியின் வேலை முடிந்தது, ஆனால் உன் மாமியாரை என்ன செய்வது? அவர்களால் நமது தினசரி சந்திப்பு பெரிய தடையாக இருக்கிறது என்று கூறினாள். அதற்கு என் மருமகன், நான் என் மாமியாருடன் வேறுவிதமாக நடந்து கொள்ள ஆரம்பித்தேன். அப்படி நடந்து கொண்டால் அவர் என்மேல் வருத்தப்பட்டு தங்கள் வீட்டிற்கு செல்வார்கள் என்று நினைத்தேன். ஆனால் அவர்கள் இங்கிருந்து செல்ல தயாராக இல்லை என்று கூறினான் என் மருமகன். மற்றும் அந்த பெண்ணின் வார்த்தைகளைக் கேட்டு நான் அதிர்ச்சியடைந்தேன். அதாவது மருமகன் என் மகளுக்கு துரோகம் செய்து கொண்டிருந்தான். என் மருமகன் அந்த இரவு எடுத்து வந்த உணவு கூட இந்த பெண்ணுக்காகத்தான் என்பது இப்போது புரிந்தது. இதைப் பற்றி எல்லாம் தெரிந்ததும் தாங்க முடியாமல் நான் போர்வையில் இருந்து வெளியே வந்து இருவரையும் பார்த்தேன். என்னை பார்த்தவுடன் மருமகனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. நான் உன்னை நல்ல மனிதனாக நினைத்தேன். ஆனால் நீ என் மகளுக்கு துரோகம் செய்கின்றாயா? உன்னை எளிதாக விடமாட்டேன் என்று கூறினேன். அதற்கு அந்த பெண், உன் மகள் சற்று முட்டாளாக இருக்கிறாள். இப்படிப்பட்ட பெண்களை எந்த ஆண் ஏற்றுக்கொள்வான் என்று சிரித்தபடி கூறினார். இப்போது நீங்கள் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டீர்கள். இப்போது நாங்கள் உன்னிடமிருந்து உன் மகளிடமிருந்தும் விடை பெறுகிறோம் என்று கூறினார். மேலும் நான் எப்போதும் மாடி அறையில் தனியாக இருக்கின்றேன். இனிமேல் இந்த வீட்டில் நான் சுதந்திரமாக இருப்பேன் என்றால் அப்போது மருமகன், நான் உன்னுடன் என் வாழ்க்கையை கழிக்க முடியாது. உன்னை போன்ற பெண்கள் வெறும் நேரம் கழிக்க மட்டுமே நான் என் மனைவியை விட்டு பிரிய முடியாது என்று கூறினான். மருமகனின் வார்த்தைகளைக் கேட்ட அந்தப் பெண் அழுது கொண்டே சென்றுவிட்டாள். மருமகனின் அநாகரீக உறவு பற்றி தெரிந்ததும் எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அங்கு மருமகன் என் முன் மிகவும் நல்லவனாக நடித்தான். ஆனால் அவன் உண்மையில் எப்படிப்பட்டவன் என்று இப்பொழுது எனக்கு தெரிந்தது. நான் என் மகளை அப்படிப்பட்ட நபருடன் வாழவிடவில்லை. மருமகனுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த துஷ்டனை காவல்துறையிடம் ஒப்படைத்தேன். மேலும் என் மகளை ஒரு பொய்யான உறவில் இருந்து விடுவித்தேன்.